அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. பிஸ்மில்லாஹிர் ரஹ்மான் ரஹீம். ஏக இறைவனாம் அல்லாஹுவின் எழுத்திருப்பெயர் போற்றி தொடக்கம் செய்கிறேன். இறுதி திருத்தூதர் அண்ணல் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அவருடைய வாழ்க்கையை பின்பற்றி வாழ்கின்ற நன்மக்கள் நம்மவர் மீதும் அல்லாஹுவின் அன்பும் அருளும் புரியட்டுமாக. அன்புகின்றோரே, புனித ரமலானின் இனிய நாட்களிலே நாம் வீட்டிருக்கிறோம். ஆம், அவருடைய அன்புக்காக நாம் உலகத்தில் வாழ்கிறோம். அவனுடைய திருப்திக்காக வேண்டியே நம்முடைய நகர்வுகள் எல்லாம் இருக்கின்றன. இறைவனிடமிருந்து நம்மை தூரப்படுத்துவை நாம் மனம் அறிந்து செய்கின்ற பாவங்கள் உண்மையிலேயே ஒரு கொடுமை. அது ஒரு இருள். பாவங்கள் மனிதன் செய்ய எல்லா வல்ல ஏக இறைவனிடமிருந்து அவன் தூரப்படுத்தப்படுகிறான். ஆம், இந்த உண்மையை நாம் உலக வரலாறுகளில் மட்டுமல்ல, சரித்திரத்திலும் பார்க்க முடியும். பாவம் என்பது மனிதனுக்குள்ளாலே உருவாகின்ற ஒரு உணர்வுகள், ஒரு இச்சா சக்திகள். அந்த பாவத்தை உடனே நாம் சரிபடுத்திக் கொள்ள வேண்டும். பிறக்கும் ஒவ்வொரு குழந்தையும் எதற்கும் இயலாததாகவும் எந்த பாவமும் செய்ய தெரியாததாகவே இருக்கின்றது. அப்போது அதன் உள்ளம் களங்கமில்லா வெள்ளை உள்ளம், கபடமற்ற பிஞ்சு மனம். பிறக்கும் ஒவ்வொரு பிள்ளையும் நல்லதை ஏற்கும், நல்லதை செய்யும் தூய இயல்பு நிலையிலேயே, இயற்கை தன்மையிலேயே பிறக்கின்றன. பாவமற்ற பளிங்கு போன்ற ஒளிமயமான உள்ளத்துடனேயே உலகுக்கு வருகின்றன என்றார்கள் உத்தம நபிகளா. ஆக மனிதனின் தொடக்கம் இயல்பு தூய்மையானது, உண்மை ஏற்கும் புனித திறன் கொண்டது. பிள்ளை வளர வளர அதனுள் அமரர் மலக்கு தன்மையும் அசுரர் ஷைத்தான் தன்மையும் வளர்கின்றன. இறை தூதர் அண்ணலார் இந்த ஆழ் மனதில் தோன்றி வளரும் ரகசியத்தை அன்றே தெளிவுபடுத்தி உணர்த்தியிருக்கிறார். ஒவ்வொரு குழந்தையும் மலக்கானியத்து நல்ல தன்மை தொடுதலுடனும், ஷைத்தானியத்து தீய தன்மை தொடுதலுடனுமே பிறக்கின்றன. பிள்ளை வளர வளர இரு சக்தியும் அதனுள் போட்டி போட்டுக் கொண்டு வளர்கின்றன. சுற்றுச்சூழல், பெற்றோரின் தன்மை, நட்பு, பழக்க வழக்கங்கள், பார்த்தல், படித்தல் போன்றவற்றை பொறுத்து இரண்டில் ஒன்று வீழ்த்தப்படுகின்றன. சில வேளைகளில் இரண்டும் சமபலம் கொண்டதாக அணிவகுத்து கைகோர்த்து வரும். வேறு சில நேரங்களில் தாய்ப்பாலின்றி ஊட்டச்சத்து கொடுக்கப்படாத நோஞ்சான் குழந்தை போல துளியும் பலமின்றி நல்ல தன்மை அப்படி அமீக்கெடுப்பது உண்டு, குறைந்து போவது உண்டு. பெற்றோரின் கவனம், மற்றோரின் இடிப்புரை, ஆசிரியரின் கண்டிப்பு, இவை நல்ல தன்மை வளர்க்கும் அருமையான சத்தாகும். இறை நம்பிக்கை, இறையச்சம், இறைவேத தொடர்பு போன்றவை நல்ல உரமாகும். பிள்ளைகளுக்கு இவை தொடர்ந்து கிடைத்து வந்தால் நற்பண்பும் மனிதநேயமுக்கு இலட்சிய உணர்வுள்ள நல்ல மனிதனாய் உருவாகும். கிடைக்காது ஓயின் சாத்தானிய சக்தியின் பிடியில் அகப்பட்டு கள்வனாய், காமுகனாய், கொலை வெறியனாய், ஆணவம் கொக்கரிக்கும் ஆங்காரனாய், சான்றோன்றியாய், தருதலையாய், வீட்டுக்கும் நாட்டுக்கும் பிரச்சனையாய் ஆகிவிடுவான். பஞ்சமா பாதகங்களை துணிது செய்யும் ஒரு தீயவனாக மாறிவிடுகிறான். பாவம் ஒரு நெருப்பு, செய்பவனை அது கரிக்காது விடாது. தீமை ஒரு புதைகுழி, அதை செய்பவனை அதை வீழ்த்தாது விடாது. மனிதனை அடியோடொழிக்கும் பாவங்கள் பற்பல. பெரும்பாவங்கள், சிறுபாவங்கள் என பாவங்கள் இருகூறாய் வகுக்கப்படுகின்றன. உங்களுக்கு விலக்கப்பட்டுள்ள பெரும்பாவமான காரியங்களில் நீங்கள் விலகிக் கொண்டால் உங்களுடைய மற்ற சிறுபாவங்களுக்கு அதனை நாம் பரிகாரமாக்கி உங்களை மன்னித்து மிக்க கண்ணியத்தின் வாயிலில் புகுத்துவோம் என இறைவன் இயம்புவதாக இறைமறை அல் குர்ஆன் 4வது அத்தியாயம் 31வது வசனம் தெரிவிக்கிறது. பெரும் பாவங்கள் பற்றி எச்சரிக்கையுடன் கூடிய பட்டியலை இறை தூதர் நம்முடைய சிந்தனைக்கு தருகிறார்கள். அழிவின் பக்கம் உங்களை கொண்டு செல்லும் 7 பெரும்பாவங்களை விட்டு உங்களை காத்துக் கொள்ளுங்கள். 1, இறைவனுக்கு இணை வைத்தல். 2, பில்லி சூனியம் செய்தல். 3, அநியாயமாக கொலை செய்தல்.
4 ஆதரவற்ற அனாதைகளின் சொத்துகள் பொருள்களை அபகரித்தல். 5 வட்டி பொருளை உண்ணல். 6 போரில் புறமுதுகை காட்டி ஓடி உயிர் தப்பல். 7 கற்பொழுக்கமுள்ள பெண் மீது அபாண்டமாக அவதூறு கூறல். இவை அனைத்தும் கொடூரமான பெரும்பாவங்கள் ஆகும். சிலவற்றை இறைத்தூதர் இங்கு குறிப்பிட்டிருக்கிறார்கள். இவையன்றி பெரும்பாவங்களின் பட்டியல் இன்னும் இருக்கவே செய்கின்றது. இறை தூதரிடம் பாடம் பயின்ற அப்துல்லாஹின் மசூர் ரலியல்லாஹு அவர்கள், அந்த அறிவார்ந்த தோழர், பெரும்பாவங்களின் பட்டியல் 70 வரை இருப்பதாக அவர்கள் எடுத்துரைக்கின்றார்கள். அன்பாளர்களே, பார்த்தீர்களா? அந்த ஏக இறைவனுடைய அன்பை பெறுவதற்கு, அவருடைய அன்பின் மூலமாக வாழ்வதற்கு இவற்றிலிருந்து நாம் விலகி இருக்க வேண்டும். ஏனென்றால் மனிதன் பரிசுத்தமானவன். மனித இதயம் கரை இல்லாத, களங்கம் இல்லாத பரிசுத்தமான பளிங்கை போலவே இருக்கிறது. அவன் செய்கின்ற ஒரு பாவத்தின் மூலமாக ஒவ்வொரு கரும்புள்ளி அங்கே பதியப்படுகிறது. அவன் தன்னை உணர்ந்து தன்னுடைய பாவத்திற்கு அவன் பரிகாரம், மன்னிப்பு, தௌபா, இஸ்திக்ஃபார் அவன் தேடிக்கொண்டால் அது அகற்றப்படுகிறது. இனிய பண்பாளர்களை உணர்ந்து பாருங்கள். இறைவா, எங்களை படைத்து ஆளுகின்ற வல்லவனை, எங்கள் நிலை நீ அறிவாயல்லா. நாங்கள் மனிதர்கள், அறிந்தோ அறியாமலோ, தெரிந்தோ தெரியாமலோ, புரிந்தோ புரியாமல் நாங்கள் செய்கின்ற பாவங்களை எல்லாம் உன்னுடைய பரந்த விரிந்த கருணையினாலே நீ மன்னித்து விடு, மறைத்து விடு. நீ சொல்லுகிறாய், ரமலானிய நோன்பை எவர் முறையாக நோக்கிறாரோ அவருடைய முந்தைய பாவங்கள் எல்லாம் மன்னிக்கப்படும் என்று உன் தூதர் மூலமாக நீ சொல்லுகிறாய். ரமலானிய இரவு கால அமல்களை எவர் ஆற்றுகின்றாரோ அவரது முந்தைய பாவங்கள் அடிக்கப்படும். இறைவா, என்னுடைய நோன்பை ஏற்றுக்கொள்வாயா. என்னுடைய இரவு கால கியாமுல் லைல் போன்ற அந்த வணக்கங்களை நீ அங்கீகரிப்பாயாக. உன்னை எல்லாமும் யாருமில்லை இறைவா, ஏற்றுக்கொள்வாயாக. நாங்கள் ஏகுகிறோம், உன்னுடைய அன்புக்காக நாங்கள் கெஞ்சுகிறோம். பிரஹ்மதிக யா அர்ஹமர் ராஹிமீன். வல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.